எதிர் வீட்டுக்காரன் தன்னுடைய வீட்டிற்கு நேர் எதிர் வீட்டில் 4 நாட்களுக்கு முன்பு அந்த அழகான தம்பதிகள் குடிவந்ததிலிருந்தே தன் மனைவி சுஜாதாவிடம் ஒரு மௌனமான மாற்றம் மறைவாக இருப்பதை கண்டான் கல்யாணம். அது மட்டுமல்லாமல் அவர்கள் வரும் வரை இந்த வீட்டை பற்றியும் குளியலறை, கழிவறை, தண்ணீர் வசதி பற்றியும் வானளவு புகழ்ந்தவள் இப்போது வேறு வீடு பார்க்கும்படி நச்சரிக்கிறாள். வேறு வீடு பார்க்க வேண்டுமென்றால் உடனடியாகவா கிடைத்துவிடும்? சற்றென்று குடி போய்விட எந்தவித தொந்தரவும் இல்லாமல் தான் கொடுக்கும் இந்த சொற்ப வாடகையில் இதைவிட வசதியார் வேறு வீடு கிடைப்பது என்பது சந்தேகம்தான். இது தெரிந்தும் வேறு வீடு பார்க்கும்படி மனித உயிரை எடுக்கிறாள் சுஜா. கிட்டத்தட்ட 1 மாத காலமாக பூட்டி கிடக்கும் எதிர் வீட்டுக்கு குடிவரப் போகின்றார்கள் என்று தான் கேள்விப்பட்டதை சொன்னதும், அப்பாடா, இந்த புறநகர் பகுதியில் தனக்கு துணையாக இன்னொரு குடும்பம் வரப்போகின்றதே என்று மகிழ்ந்து போனவள் அவர்கள் வந்ததும் ஏன் இப்படி மாறிப்போனாள்? தட்டுமுட்டு ஜாமான்களுடன் வண்டியில் கை குழந்தையுடன் அவள் தனியாளாய் வந்து இறங்கியதும் ஆவல் மிகுதியால் இவள் வலிய போய் ஒத்தாசை செய்தவள்தான் இந்த சுஜா. அடுத்து அவள் கணவன் வந்த நாளிலிருந்து அந்த பக்கம் எட்டி பார்க்கவில்லை இவள். ஆண் துணை வந்த பிறகு எதற்கு உதவி? யார் யார் வந்திருக்கிறார் என்றார். ஏதோ ஒரு அரசு வங்கியில் பணிபுரியும் அவன் மனைவி, ஒரு கொழுக்கு மொழுக்கு குழந்தை, இவ்வளோதானா? ஒருவேளை இப்படி இருக்குமோ? தனக்கு திருமணம் ஆனதிலிருந்து குழந்தை பேர் இல்லாததால் எதிர் வீட்டை குழந்தையை கண்டதும் பொறாமையால் சோகமாகிவிட்டாளோ? இவளுக்குள் குற்ற உணர்ச்சி, தாழ்வு மனப்பாடை ஏற்பட்டு இப்படி மாறி போனாளா? அந்த குழந்தை இவள் ஏக்க தாக்கத்தை அதிகப்படுத்தியிருக்கிறது என்பதால் வேறு வீடு பார்க்க சொல்கிறாளா? எதனால் இப்படி சுஜா மாறி போனாள்? மிகவும் குழம்பினான் கல்யாணம். இந்த ஏக்க தாக்கத்தினாலோ என்னவோ அவர்கள் குடிவந்து முடித்த 4ஆம் நாளிலிருந்து சுஜாவிற்கு ஜுரம் கண்டுவிட்டது. அலுவலகத்திற்கு விடுப்பு எடுத்துக்கொண்டு துணையாகி போனான் கல்யாணம். வேறு வழி, இவனை நம்பி வந்தவளுக்கு எல்லாம் இவன்தானே. பாத்திரம் மட்டும் துலக்கி வைத்து விட்டு செல்லும் வேலைக்காரியை வைத்துக்கொண்டு சமையல் முதல் எல்லாவற்றையும் சமாளித்து கொண்டான். சுஜாவும் அவனுக்கு அதிகம் சிரமம் கொடுக்கவில்லை. விடுப்பு எடுத்துக்கொண்டு தங்கியது முதல் தன் மனைவிக்கு ஒத்தாசை செய்தது போக மீதி நேரங்களில் படிப்பதும் உறங்குவதும் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் எதிர் வீட்டு குழந்தையை ரசிப்பதுமாக பொழுதை போக்கினான் கல்யாணம். எதிர் வீட்டை இந்த 4 நாட்களாய் கவனித்ததில் கணவனின் சத்தத்தை விட அவன் மனைவியின் சத்தம்தான் அதிகமாக கேட்டு கொண்டிருக்கிறது. கல்யாணம் மாதிரி ஆள் நல்ல வாட்ட சாட்டமாக இருந்தாலும் பெரும்பாலும் வாயில்லா பூச்சியாக தென்பட்டான். மனைவியின் கோபதாமம் சத்தத்திற்கெல்லாம் ஒருவேளை மௌனதாம் அவனது தற்காப்பு ஆயுதம் எல்லாம் போலிருக்கிறது என்கிற நினைப்புதான் வந்தது கல்யாணத்திற்கு. அவன்தான் அந்த வீட்டு வேலைகள் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டான். புதிதாக குடி வந்ததினால் வேலைக்காரி கிடைக்கும் வரை மனைவிக்கு ஒத்தாசையாக இருக்கிறான் போலிருக்கிறது என்று நினைத்து கொண்டான். ஆனால் அவனின் கணிப்பு தவறாக இருந்தது. முழு பொண்டாட்டி தாசன் என்றால் இவன்தான் என்று அடையாளம் காட்டும் அளவிற்கு தண்ணீர் எடுப்பது, துணி துவைப்பது, காய்கறி, மளிகை, ரேஷன் கடை என்று எல்லாவற்றையும் அவனே பார்த்து கொண்டான். ஒருவேளை சமையல் முதல் எல்லா வேலைகளும் அவனே செய்வான் போல என்று நினைக்கும்போது கொண்டதை பார்க்கும்போது எரிச்சலாக இருந்தது கல்யாணத்திற்கு. எல்லா நேரங்களிலும் அவள் குழந்தையோடு மட்டுமே வெறுமனமே இருந்தாள். குழந்தை மீது பற்று பாசமாக இருப்பவளாக கூட தெரியவில்லை. எப்போதும் அதனுடன் ஒரு இறுக்கமான முகத்துடன் இருந்தாள். ஒரு வேலைக்காரியை போல் குழந்தையை வைத்து கொண்டாள். அதே சமயம் அவளுக்கு கணவனை திட்டுவது, விரட்டுவது என்றால் கொள்ளை பிரியம் போல. அக்கம் பக்கம் பார்க்காமல் அவன் வருத்தப்படுவான், நோகுவான் என்ற எந்த கவலையும் இன்றி சத்தம் போட்டு திட்டுவாள். ஞாயிற்றுக்கிழமைகளில் குழந்தையை அவனிடம் கடாசி விட்டு சினிமாவிற்கு போய்விடுவாள். பாவம், இவன் குழந்தையோடு
லோல் அடித்து கொண்டு இருப்பான். சில சமயம் இவ பாட்டுக்கு வீட்டை பூட்டி கொண்டு கை குழந்தையுடன் பகலாட்ட சினிமாவிற்கு போய்விடுவாள். அலுவலகத்திலிருந்து அழுத்து வருபவன் வீடு பூட்டி இருப்பதை பார்த்ததும் ஐயோ என்று வாசலில் உட்கார்ந்து விடுவான். இப்படி ஒரு பொண்டாட்டி தாசனா அவள்! என்னதான் பெரிய அழகியா இருந்தாலும் இப்படியா ஒருவன் பலியாய் கிடப்பது? கணவனை வேலை வாங்க நாக்கில் நரமில்லாமல் பேச ஒரு பெண்ணிற்கு எப்படி மனசு வரும்? எதிர் வீட்டுக்காரியோடு தன் மனைவியை ஒப்பிட்டு பார்த்தான் கல்யாணம். சுஜா எவ்வளோ நல்லவள், நாசுக்கானவள். இந்த மாதிரி கணவனை மதிக்க தெரியாத அடங்க பிடாரியாக எல்லாம் நடக்க அவளுக்கு தெரியாது. இவன் காஃபியை குடித்துவிட்டு டம்ளரை கழுவினால் கூட படப்படுத்து போகும் சுபாவம் அவளுக்கு. எதையும் கணவனுக்காக பார்த்து பார்த்து செய்வாள், கேட்டு நடப்பாள். கல்யாண முகம் சுண்டிக்கின்றார் போல் இதுவரை ஒரு நாள் கூட நடந்து கொண்டதில்லை. பொண்டாட்டியை அடக்கி ஆள தெரியாதவனெல்லாம் என்ன ஆண்மகன்? இவனெல்லாம் எப்படி மனுஷனா? எதிர் வீட்டுக்காரன் மேல் வெறுப்பு வந்தது கல்யாணத்திற்கு. ஒரு நாளைக்கு அவனை நேருக்கு நேர் பார்த்து, ஏண்டா நீ எல்லாம் முதுகெலும்பு உள்ள ஆம்பளதானா என்று சுட சுட கேட்க வேண்டும் போல் இருந்தது. ஆனால் பழக்க வழக்கம் இல்லாமல் பொசுக்கென்று எப்படி ஒரு மனிதனை போய் கேட்பது? நண்பன் என்றால் விளையாட்டை நாசுக்காய் கேட்டு விடலாம். எதிரியாய் இருந்தால் எச்சில் துப்பி சண்டை வாங்கி கேட்டு விடலாம். இவன் எதிலும் சீத்தில் இல்லாதவன், எப்படி கேட்பது? ஆனாலும் கேட்டே ஆக வேண்டும் என்று கல்யாணம் மனத்திற்குள் முடிவெடுத்து கொண்டான். ஆள் தனியாக மாட்டினால் தானே கேட்க முடியும். அதனால் அதற்கான சமய சந்தர்ப்பத்தையும் எதிர்நோக்கி இருந்தான். அதுவும் அதற்கு அடுத்த நாளே கிடைத்தது. மாலை அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு வந்த எதிர் வீட்டுக்காரன் காஃபியை குடித்துவிட்டு உடனேயே துணிப்பையை எடுத்துக்கொண்டு தெருவில் இறங்கினான். அவன் பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். கடைக்கோ காய்கறி வாங்கவோ செல்ல வேண்டும். உடனே சுறுசுறுப்பானான் கல்யாணம். உள்ளே அறையில் சுஜா தூங்கி கொண்டிருப்பதால் சட்டையை மாட்டிக்கொண்டான். வாசல் கதவை ஒரு கழித்து வைத்துவிட்டு பின்தொடர்ந்தான். அவன் ஒரு சந்தில் நுழைய இவன் ஒரு குறுக்கு சந்தில் நுழைந்து எதர்ச்சியாக சந்திப்பதாக நடித்து அவனை பார்த்து புன்னகை புரிந்தான். அவன் கொஞ்சம் யோசனை செய்துவிட்டு புன்னகை செய்தான். சார், நான் கல்யாணம். உங்கள் வீட்டுக்கு எதற்கு இருக்கிறேன். வழியை இவன் அறிமுகம் செய்து கொண்டான். என் பெயர் சேகர். அவன் சுருக்கமாக தன் அறிமுகத்தை முடித்தான். என்ன சார், காய்கறி வாங்கவா? இப்படி ஆரம்பித்து சேகரை சகஜ நிலைக்கு கொண்டு வந்த பிறகு, உங்களால் நான் வேறு வீடு பார்க்கலான்னு இருக்கேன் சார் என்று சொல்லி தன் விஷயத்திற்கு வந்தான் கல்யாணம். ஏன்? சேகர் அதிர்வில் துணுக்குற்றான். பின்ன என்ன சார், ஒரு ஆம்பளையாய் யோக்கியமாக இல்லாமல் உங்கள் மனைவியை சிரமப்படுத்தாமல் எல்லா வேலைகளையும் நீங்களே செய்து என்ன அவமானப்படுத்துறீங்க. என்னை என் மனைவி ஒரு மாதிரியாக பார்க்குறா. முகம் சுளித்தான். ஒரு நிமிடம் மௌனமாக இருந்த சேகர் மெல்ல, ஆமாம் சார், நான் பொண்டாட்டிக்கு அடங்கி நடக்கிற பொண்டாட்டி தாசன்தான். ஏன் தெரியுமா என்றான். சொல்லுங்க. இவ எனக்கு 2வது சம்சாரம். முதல் மனைவியும் இவளாட்டம்தான் இருந்தாள். எதிர்த்து கேட்டதில், கண்டிச்சதில் குடும்பத்தில் குழப்பம். அப்புறம் அதுவே விஸ்வரூபம் எடுத்து பின்னால் விவகாரத்து வரை போயிருச்சு. இவளையும் அது மாதிரி இழந்துடக்கூடாது என்கிறதுக்காக தான் அவ சொல்லுக்கு கட்டுப்படுத்து எல்லாத்துக்கும் அடக்கி போகிறேன். அவள் கோவப்படுறதுலையும் நியாயம் இருக்குது. பருவ வயசில் கலர் கனவுகளை சுமந்துக்கிட்டு இருந்தவளை நான் தனிமரமாக ஆயிடுவேன் என்கிற பயத்தில் இவளை நிர்பந்தப்படுத்தி எனக்கு கட்டி வச்சாங்க என்னை பெற்றவங்க. அவளுக்கு கனவுகள் கலைந்த ஆத்திரம், 2ஆந்தாரமாய் வாழ்க்கைப்பட்டுட்டோம் என்கிற வருத்தம் கொட்ட வேற போக்கிடம் இல்லாமல் எம்மேல் கொட்டுறா. வேறு வழி. விஷயம் புரிஞ்ச நானும் பொறுத்து போகிறேன். இதுதான் நிலைமை நிறுத்தினான். அப்படியா என்று உச்சி கொட்டினாலும், ஏண்டா கேட்டோம், பழசு கிளறி அவனை வருத்தப்பட வைத்து விட்டோம் என்று கல்யாணத்துக்குள் மனசு துடித்தது. தனக்கு வாய்த்த சுஜாவை போல இவனுக்கு ஒரு மனைவி கிடைத்திருந்தால் அவன் வாழ்க்கை இவ்வளோ முட்கள் நிறைந்ததாக இருக்காதே என்று நினைக்க சேகர் மேல் இவனுக்கு
பச்சாதாபம் வந்தது. தான் மட்டும் அனுதாபப்படவில்லை, தன்னை போல தன் மனைவியும் அவன் மீது அனுதாபப்படுகிறாள் என்று காட்டிக்கொண்டால் எதிர் வீட்டுக்காரன் தன்னை தன் மனைவியை தற்போது மதிப்பதை விட இன்னும் கூடுதலாக மதிக்கலாம் என்கிற எண்ணம் வர, என் மனைவி சுஜா ரொம்ப தங்கமானவள் சார். நீங்கள் இப்படி கஷ்டப்படுறத பார்த்து உங்கள் ரெண்டாவது சம்சாரத்தை கரிச்சு கொட்டியே ஜுரமாக படுத்துட்டானா பார்த்துக்கங்க. உங்கள் மனைவியோட அடங்காப்பிழைத்தனத்தை பார்த்துட்டு நீங்கள் குடி வந்த நாள் முதலாவே என்ன வேறு வீடு பாருங்கன்னு நச்சரிக்கானா பார்த்துக்கங்க என்று பீற்றி தன் மனைவி நல்லவள், உங்கள் மனைவி மாதிரி இல்லை என்று நாசுக்காய் சொன்னான் கல்யாணம். சுஜா திருந்தி விட்டாளா? சேகருக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது. இருக்கலாம், கடந்த கால வாழ்க்கை போல் நிகழ்கால வாழ்க்கையும் இழந்துவிடக்கூடாது என்கிற பயத்தில் அனுபவம் ஏற்படுத்தி இருந்த பாடத்தில் மாறிப்போயிருக்கலாம். என் முகத்தில் தினமும் விழுக பயந்து கொண்டு வேறு வீடு பார்க்கும்படி தன் கணவனை ஏவியிருக்கலாம். அல்லது தான் கடந்த காலங்கள் தன்னால் தன் கணவனுக்கு தெரிந்துவிடுமோ என்கின்ற பயத்தில் இருக்கலாம். இதனால் ஏற்பட்ட மன அழுத்தம் பயத்தில் அவளுக்கு ஜுரமும் கண்டிருக்கலாம். சுஜா, நீயும் நானும் விவகாரத்து செய்து கொண்ட பின் நீ யாரோ நான் யாரோ, உன் வாழ்க்கை பயணம் அப்படி, என் வாழ்க்கை பயணம் இப்படி என்று எழுதியிருக்கையில் யார் யாரை நொந்து கொள்வது? நீ என் வாழ்விலும் நான் உன் வாழ்க்கையிலும் தலையிடுவதற்கு ஏதாவது நமக்குள் உறவு இருக்கின்றதா? ஒட்டுதல் இருக்கின்றதா? கவலைப்படாத, என்னால் உனக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாது என்று மனம் மௌனமாய் பேசிக்கொள்ள, ரொம்ப மகிழ்ச்சி கல்யாணம் சார். இங்கே குடி வந்த முதல் நாளே இந்த வீடு வசதிப்படாதுன்னு புரிஞ்சு போச்சு. அதனால் அடுத்த கட்ட நடவடிக்கையாய் உடனே நான் வேறு ஊரில் வேறு வீடு பார்த்து முன்பணம் கொடுத்துட்டேன். நாளைக்கு மறுநாள் குடி போகிறோம் என்று உண்மையை சொல்லிவிட்டு சென்றான் சேகர். மௌனமாய் பார்த்து நின்ற கல்யாணம் மனதின் ஒரு மூலையில் அவனையும் அறியாமல் வலித்தது.